ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ். காற்றில் கரைந்த பனித்துளி எபிசோட் 2. நீங்கள் மறுபடியும் என்கிட்ட வரவோ இல்லை என்னை தொடவோ முயற்சி செய்யாதீங்க. இல்லைன்னா அதோட விளைவு ரொம்ப மோசமாக இருக்கும். உங்களுக்கு என் அப்பாவை பற்றி தெரியாது. உங்களுடைய இந்த அநாகரிகமான நடத்தையை பற்றி நான் அவர்கிட்ட சொன்னேன்னா உங்களை கொன்னே போட்டுருவார் என்றாள் மகி கோபத்துடன். அவள் கூறியதை கேட்டு அவளை தன்புறமாக இழுத்த செழியன், உன்னோட அப்பா என்னை எதுவும் செய்யறதுக்கு முன்னாடியே நானே அவரை இந்த உலகத்தை விட்டே அனுப்பிடுவேன். உன்னோட இந்த மிரட்டல் எல்லாம் வேணாம். எனக்கு இது போன்ற மிரட்டல்கள் டெய்லியும் வரும். உன்னோட அப்பாவை ஒருவேளை மும்பை மற்றும் வேறு சில நகரங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் என்ன இந்த உலகம் முழுக்க தெரியும். என்னுடைய ஒரே ஒரு ஃபோன் காலில் உன்னோட அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச எல்லா தொழில்களையும் சொத்துக்களையும் அழிச்சிட முடியும். அதனால் எனக்கு கோபத்தை ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறை உன்னோட குடும்பத்தை பற்றியும் யோசிச்சுக்கோ. புரிஞ்சுதா? இல்லை உனக்கு என்னோட வார்த்தையில் நம்பிக்கை இல்லைன்னா ட்ரெய்லர் பார்க்க ஆசைப்படுறியா என்றான் கோபமாக. அவன் கூறுவதை கேட்டு மகளினி பயந்து நடுங்கி வேண்டாம் என்பது போல் தலையை ஆட்டினாள். அப்போது ஒரு அரக்கத்தனமான சிரிப்பு செழியன் முகத்தில் வந்தது. செழியன் மகளினியை தன் அருகில் இழுத்து, என்னை கோபப்படுத்தினதுக்கு உனக்கு தண்டனை கிடைக்க வேணா என்று கூறி அவள் யோசிப்பதற்கு முன்பே அவள் இதழ்களில் ஆக்ரோஷமாக முத்தமிட்டான். இதனால் மகி பயந்து போய் அவனுடைய நெஞ்சில் தன் கைகளால் அடித்து அவனை தள்ள முயற்சிக்க, ஆனால் அதை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அவளின் இதழை அவன் விடாமல் உறிஞ்சி கொண்டிருக்க, அவளோ சோர்ந்து போய் தன் கைகளை எடுத்த பிறகு அவனுக்கு மூச்சு வாங்கியதால் அவளை தன்னிடமிருந்து விலக்கினான். செழியன் இயல்பு நிலைக்கு வந்ததும் மகியின் தாடையை பிடித்து அவளது கண்களை பார்த்தவன், ஒரு முத்தத்துக்கே உனக்கு இந்த நிலைமைனா இதுக்கு மேலே நான் போனேன்னா என்ன செய்வ என்று கிண்டலாக கேட்கவும் மகளினி அதிர்ச்சி அடைந்து நின்றாள். பயத்தில் திக்கி திணறி, தயவு செஞ்சு என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்காதீங்க என்று கெஞ்சினாள். இப்போது அவளை சமாதானப்படுத்த நினைத்த செழியன் மகளினியின் கன்னத்தை பிடித்து, என்ன ஆச்சுடா செல்லம் என்றான். ப்ளீஸ் என்கிட்ட இப்படி மறுபடியும் செய்யாதீங்க என்று கெஞ்சினாள். நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு உன்னை விட வேறு யாருக்கு நல்லா தெரியும். ஸோ நான் சொல்கிறத கேட்டுக்கிறது தான் உனக்கு நல்லது என்றான். சிறிது நேரம் அப்படியே நின்றவளை தூக்கி கொண்டு அறைக்குள் அழைத்து வந்து படுக்கையில் படுக்க வைத்து அவளை தன் இரு கைகளால் இறுக்கமாக அணைத்து கொண்டு அவளது நெற்றியில் முத்தமிட்டு தன் கண்களை மூடிக்கொண்டான். சற்று நேரத்தில் செழியன் தூங்கிவிட, ஆனால் மகி நீண்ட நேரம் பயத்தில் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். பின்னர் அவளுக்கு தூக்கம் வரவும் தன்னை மறந்து தூங்கிவிட்டாள். மறுநாள் காலை 5 மணிக்கு செழியன் கண் விழிக்கும் போது அவன் முன்னால் மகளினியின் அழகான முகம் தெரிய, அவள் ஒரு சிறிய குழந்தை போல அவனை நெஞ்சோடு ஒட்டி அவனை கட்டி அணைத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளை இப்படி பார்த்ததும் அவனுக்கு இதயம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. அவனது முகத்தில் அவனையும் அறியாமல் ஒரு அழகான புன்னகை வர, குனிந்து அவளது நெற்றியிலும் கன்னத்திலும் முத்தமிட்டவன் எழுந்து ஜிம்மிற்கு சென்றான். இங்கே காலை 7 மணிக்கு ஜன்னல் வெளியே வந்த சூரிய வெளிச்சத்தால் மகளினியின் தூக்கம் கலைய, மெல்ல எழுந்தவள் குளியலறைக்குள் சென்று சிறிது நேரத்தில் தயாராகி வெளியே வந்தாள். அவள் இன்று இளம் சிவப்பு நிற உடை அணிந்திருந்தவளுக்கு அந்த உடை மிகவும் பொருத்தமாக இருந்தது. கண்ணாடியின் முன் அமர்ந்து தன் தலைமுடியை வாரிக்கொண்டு பின்னர் சிறிதாக மேக்கப் செய்தவள் தன் கைப்பையை எடுத்துக்கொண்டு வெளியே சென்று படிகளில் இறங்கி கீழே உள்ள ஹாலின் சோஃபாவில் அமர்ந்து தன் மொபைல் ஃபோனை பார்த்து கொண்டிருந்தாள். ஜிம்மிற்கு சென்று வந்த செழியன் தன் அறைக்கு சென்று குளித்து முடித்து கீழே வந்தான். அங்கே சோஃபாவில் அமர்ந்திருந்த மகி செழியனின் குரல் கேட்டு திரும்ப பின்னால் நின்று கொண்டிருந்த செழியன் மகளினியை, வா சாப்பிட போலாம் என்று கூறி டைனிங் டேபிளுக்கு அழைத்து வந்து அமர வைத்து காலை உணவை சாப்பிட வைத்தான். சாப்பிட்டு முடித்ததும் செழியன் அலுவலகம் கிளம்ப தயாராகி கீழே வந்தான். அவன் வெளியே செல்லும் போது மகி அவனை அழைக்க அவனோ என்ன என்பது போல் பார்த்தான். அவனின் பார்வையில் சற்று பயந்தவள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, எனக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் என்று கூறிவிட்டு அவன் முகத்தை பார்க்க அவனது முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் இல்லை. திரும்பி தனது அடிகளை மகளினியை நோக்கி எடுத்து வைக்க அவளோ பயந்து பின்னே சென்றாள். அவள் பின்னோக்கி செல்லும் போது சட்டென்று சுவரில் மோதி நின்றுவிட அவளை தன்னருகில் இழுத்து கொண்டு, நீ ஹாஸ்பிட்டல் போகலாம், ஆனால் என்னோட 2 கண்டிஷனை நீ ஏற்றுக்கணும் என்றான். அவளோ அவனை புரியாமல் பார்க்க, ஃபர்ஸ்ட் கண்டிஷன்,
உன்னுடைய பாதுகாப்பிற்காக என்னோட பாடி கார்ட்ஸ் உன் கூட வருவாங்க என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள், எனக்கு அப்படியெல்லாம் யாரும் தேவையில்லை, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது என்றாள். அவள் கூறியதை கேட்டு இன்னும் அவளை இருக்க அணைத்து, அப்படின்னா சரி, நீ வீட்டிலேயே இரு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எப்படியும் இந்த வீடு உன்னோடது தான் என்றான். இதை கேட்டதும் மகளினே உடனே சரி, நான் பாடி கார்ட்ஸ் அழைச்சிட்டு போகிறேன் என்று கூறியவள் செழியனிடமிருந்து விலக முயற்சி செய்தாள். ஆனால் அவன் அவளை விடுவதாக இல்லை. தயவு செஞ்சு என்னை விடுங்க, எனக்கு நேரமாகுது என்று மகளினி கூறவும், என்னுடைய செகண்ட் கண்டிஷன், நீ தினமும் எனக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும் என்றான் சிரித்து கொண்டே. செழியன் பேச்சை கேட்ட மகளினி பதற்றமடைந்து தடுமாறியபடி அவனிடம், எனக்கு முத்தமெல்லாம் கொடுக்க தெரியாது என்று கூற, நீ கவலைப்படாத, நான் சொல்லித்தரேன் என்றான் சிரித்து கொண்டே. செழியன் பேசியதை கேட்டு அவள் பதற்றமடைய, அவனோ அவளுடைய கழுத்தை பிடித்து தன் இதழை மகளினின் இதழில் வைத்து ஆழமாக முத்தமிடத் தொடங்கினான். அந்த முத்தத்தால் செழியன் மெல்ல மெல்ல தன் கட்டுப்பாட்டை இழக்க, மகளினி மூச்சுவிட சிரமப்பட, அப்போதுதான் செழியன் அவளை விட்டு விலகினான். செழியனை கோபத்தோடு பார்த்து கொண்டே தன் பையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்ப முயன்றாள். செழியன் மீண்டும் அவளை பிடித்து இருக்க அணைத்து கொண்டவன் அவளிடம், ஞாபகம் வச்சுக்கோ மகி, உன்னை தொடுறதுக்கோ உன்கிட்ட நெருங்கி வர்றதுக்கோ உன்னை நேசிக்கிறதுக்கோ உன்னுடைய இந்த அழகான இதழில் முத்தம் கொடுக்கறதுக்கும் எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. வேற யாராவது உன் அருகில் வந்தாலோ அவனை நான் உயிரோடு புதைச்சிடுவேன். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோ என்றான். அவனின் கொலைபெறியையும் பைத்தியக்காரத்தனத்தையும் கண்டு மகிழினி பயந்து போனவள் அந்த பயத்திலேயே தன் தலையை ஆட்டிக்கொண்டு சரி என்பது போல் கூறினாள். பிறகு அவளை முத்தமிட்டு விட்டு தன் அலுவலகத்திற்கு புறப்பட்டான். மகிழினியும் பாடிகார்டுடன் ஹாஸ்பிட்டல் கிளம்பினாள். இருவரும் தங்களது வேலைகளில் பிஸியாகிவிட்டனர். மாலை வீட்டிற்கு வந்த மகி தன் அறைக்கு சென்று குளியல் அறையில் முகம் கழுவி விட்டு வேகமாக உடை மாற்றிக்கொண்டு கீழே வந்தாள். கீழே வந்தவள் செழியனை தேடினாள். அவன் வீட்டில் இல்லாததால் ஒரு வேலைக்காரரிடம், உங்கள் சார் எங்க என்று கேட்க, சார் இன்னும் ஆஃபீஸில் இருந்து வரலம்மா என்றார். சரி என்று சொல்லிவிட்டு சமையலறையை நோக்கி சென்றாள். அங்குள்ள சமையல்காரர்களிடம், இன்னைக்கு நைட்டு டிஃபன் நானே சமைக்கிறேன் என்றாள். அவர்கள், மேடம் இதெல்லாம் வேண்டாம், நாங்களே சமைக்கிறோம், உங்களை வேலை வாங்கினோம்னு சாருக்கு தெரிஞ்சா எங்கள் வேலையே போயிடும் என்று பயத்துடன் கூறினார்கள். நீங்கள் பயப்படாதீங்க, உங்கள் சார்கிட்ட நான் பேசிக்கிறேன் என்று கூறிவிட்டு சமைக்க தொடங்கினாள். அவள் சமைத்த உணவின் நறுமணம் வீடு முழுவதும் நிறைந்திருந்தது. பின்னர் அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தவள் கீழே குனிந்து தனது மொபைல் ஃபோனை பார்த்து கொண்டிருந்தாள். திடீரென்று அவள் கழுத்தில் ஏதோ ஒன்றை உணர அவள் தலையை நிமிர்த்தி மேலே பார்க்கும்போது அவளது மூச்சு நின்றுவிடும் அளவிற்கு பயந்து போய் நின்றாள். வேறு யாரும் இல்லை, செழியன்தான் அவள் பின்னால் நின்றது. உடனே எழுந்திருக்க முயற்சிக்க அவளது கையை பிடித்து தன் பக்கமாக இழுத்தான். அதனால் மகி மீண்டும் சோஃபாவில் அமர்ந்தவள் செழியன் அவளை அவன் பக்கமாக இழுத்து தன் மடியில் உட்கார வைத்து அவளின் அழகான முகத்தை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். மகிழினியும் செழியனை பார்க்க அவனது கண்களில் அவன் அவளின் மீது வைத்திருக்கும் அளவற்ற அன்பையும் காதலையும் அவளால் தெளிவாக பார்க்க முடிந்தது. சிறிது நேரம் அதே நிலையில் ஒருவர் ஒருவரை பார்த்து கொண்டிருக்க, இப்போது மகி தன்னிலைக்கு வந்தவள் செழியனிடம், எனக்கு ரொம்ப பசிக்குது, தயவு செஞ்சு என்னை விடுங்க, நீங்களும் சீக்கிரம் ட்ரெஸ் மாற்றிட்டு வாங்க, சாப்பிடலாம் என்று கூறி எழுந்து போக நினைத்தவளை மறுபடியும் அவன் கைகளால் இழுத்து தன் முகத்திற்கு மிக அருகில் வைத்து அவளது சிவப்பு நிற இதழை பார்க்க, எந்த ஒரு உதட்டுச் சாயமும் இல்லாமல் அவளது உதடுகள் மிகவும் கவர்ச்சியாக இருந்தது. அதை பார்த்ததும் அவனது தொண்டை வறண்டு போய் அதற்கு மேல் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் அவன் இதழை அவளது இதழில் பதித்து மென்மையாக முத்தமிடத் தொடங்கினான். அப்போது மகியின் இதய துடிப்பு மிகவும் அதிகமாக அவளால் அவனது முத்தத்திலிருந்து விடுபட முடியவில்லை. அவனுடைய பிடியிலிருந்தும் வெளியே வர முடியவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு செழியன் அவளின் இதழை விட்டு விலகி தன் நெஞ்சோடு இறுக்கமாக அவளை அணைத்து கொண்டு அவள் காதில், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் என்று கூறிவிட்டு மாடியின் அறைக்கு சென்றான். அவன் அங்கிருந்து சென்றவுடன் தான் அவளால் நிம்மதியாக மூச்சு விடவே முடிந்தது. சுமார் 10 நிமிடங்களுக்கு பிறகு செழியன் மகியின் நாற்காலிக்கு அருகில் வந்து அமர்ந்து சாப்பிடத் தொடங்கியவன் திடீரென்று தனது சமையல்காரன் கந்தசாமியை அழைத்து, உனக்கு இனிமே இங்கே வேலை கிடையாது, நீ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு வெளியில் போ என்று சத்தமாக கத்தினான். அவன் கத்துவதை பார்த்து மகிழினி பயந்து நடுங்க தொடங்க
அவன் கத்தியதை கேட்டு, ஏன் சார், என்ன ஆச்சு? நான் என்ன தப்பு செஞ்சேன்? தயவு செஞ்சு சொல்லுங்க என்று கேட்டார். உடனே செழியன், எனக்கு வெளியிலிருந்து வாங்கி சாப்பிடும் சாப்பாடு ஒத்துக்காதுன்னு உனக்கு தெரியும்ல, அப்புறம் ஏன் இன்னைக்கு நீ சமைக்காம வெளியில் ஆர்டர் செஞ்ச என்றான். சார், இது வீட்டில் செஞ்சது தான், ஆர்டர் எல்லாம் எதுவும் போடலை என்று கந்தசாமி கூற, உடனே செழியனும், இந்த சாப்பாடு நீ செய்யறது போல இல்லையே என்றான். மகிழினி மேடம் தான் சமைச்சாங்க என்று கந்தசாமி கூறியதும் அவன் சொல்வதை கேட்டு அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். மகிழினியை பார்த்துவிட்டு சந்தோஷத்தில் மீண்டும் சாப்பிடத் தொடங்கினான். அவன் அதற்கு பின்னால் ஏதும் கூறாமல் அமைதியாக சாப்பிடுவதை பார்த்த மகி தன் மனதில் தான் சமைத்த உணவு இவனுக்கு பிடிக்கவில்லையோ என்று தோன்றி சோகமாக இருக்க, அவள் சோகமாக இருப்பதை பார்த்த செழியன் அவள் எழ நினைக்கும் போது அவள் கைகளை பிடித்து, கொஞ்சம் நில்லு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். உன் கைகளில் ஏதோ மந்திரம் இருக்கு, சாப்பாடு ரொம்ப ருசியாக இருந்துச்சு என்றான். அப்போது என்னோட சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்புறம் ஏன் கந்தசாமி அண்ணாவை கூப்பிட்டு திட்டுனீங்க என்றாள். சாப்பாடு ஹோட்டலில் ஆர்டர் பண்ணினதுன்னு தான் நான் நினச்சேன், அதனால தான் அப்படி சொன்னேன். இதை நீ சமைச்ச சாப்பாடுன்னு எனக்கு அப்பவே தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் அப்படி திட்டி இருக்க மாட்டேன் என்று கூறியவுடன் மகிழினி சரி என்று எழுந்தவள் கை கழுவி விட்டு வந்தாள். செழியனும் கை கழுவி வந்த பின்னர் அவளை பார்த்து, ஏன் எப்போது என்னை விட்டு ஓடிட்டே இருக்க என்று செழியன் கேட்க பதில் சொல்லாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தவளை சட்டென்று அவள் எதிர்பாராத நேரம் தன் இரு கைகளால் தூக்கி கொண்டு தனது அறைக்கு சென்று கட்டிலில் அமர வைத்துவிட்டு அறைக்கதவை மூடிவிட்டு அவளின் அருகில் நெருங்க அவளுக்கு பயமும் பதற்றமும் ஏற்பட தொடங்கியது. அவளின் அருகில் வந்தவன், என்னை மன்னிச்சிடு, உன்னுடைய இந்த அனுமதி இல்லாமல் உன்னை தொட்டதுக்கு. இனிமே உன் சம்மதம் இல்லாமல் உன்னை தொடமாட்டேன் என்று கூறி அவளின் நெற்றியில் முத்தமிட்டு, இந்த உரிமை எனக்குரியது என்று கூறிவிட்டு தலையணை போர்வையை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த சோஃபாவில் போய் படுத்து கொண்டான். மகிழினி எதையோ யோசித்து கொண்டே அமர்ந்திருந்தவள் அப்படியே கண் உறங்கிவிட்டாள். அடுத்த நாள் விடியற்காலை 4:30 மணிக்கு மகிக்கு விழிப்பு வந்து அவள் எழுந்து உட்கார்ந்து தன்னை சுற்றிலும் பார்க்க தொடங்கினாள். அப்போது சோஃபாவில் தூங்கிக் கொண்டிருக்கும் செழியனை பார்க்க அவன் நேற்று சொன்ன விஷயங்கள் ஞாபகத்திற்கு வந்தது. மனதிற்குள், மிஸ்டர் சிடுமூஞ்சி, உங்களை புரிஞ்சிக்கவே முடியலை, ஆனாலும் நீங்கள் ஸ்வீட் பாய் தான் என்று கூறியவளுக்கு முகத்தில் ஒரு சிறிய புன்னகை வந்தது. அவனை ரசித்து கொண்டே மறுபடியும் தூங்கிவிட்டாள். ஜன்னல் வழியாக வரும் சூரிய வெளிச்சத்தால் மகியின் தூக்கம் கலைந்து எழுந்து கடிகாரத்தை பார்க்க அது மணி 7:30 ஆகியிருந்தது. வேகமாக குளியலறைக்கு சென்று சிறிது நேரத்தில் அவள் தயாராகி கீழே ஹாலுக்கு வந்தவள் டைனிங் டேபிளில் அமர்ந்து செய்தித்தாள் பார்த்து கொண்டிருந்த செழியன் கண்ணில் பட்டாள். மகிழினியை பார்த்ததும் செழியன் அவளை அணைத்து, வா சாப்பிடலாம் என்று கூறி இருவருக்கும் உணவு பரிமாறினான். இருவரும் சாப்பிட்டு முடித்த பிறகு செழியன் அலுவலகத்திற்கு புறப்பட அவன் சென்ற உடனேயே தனது பாடிகார்டுடன் மகி மருத்துவமனைக்கு புறப்பட்டாள். மாலை வேலையை முடித்துவிட்டு மகிழினி சீக்கிரம் வந்தவள் தனது அறைக்கு சென்று ஃப்ரெஷ்அப் ஆகிவிட்டு இரவு உணவு சமைக்க தொடங்கினாள். இரவு உணவு சமைத்த பிறகு செழியனின் வருகைக்காக காத்திருந்தாள். செழியன் வந்த பிறகு இருவரும் அமர்ந்து உணவு சாப்பிட்டு விட்டு தூங்க சென்றனர். இப்படியே சில நாட்கள் நகர்ந்து சென்றது. மகிழினி செழியன் வீட்டிற்கு வந்து இன்றுடன் 1 மாதம் ஆகிவிட்டது. மகிழினிக்கு செழியனை மெல்ல மெல்ல பிடிக்க ஆரம்பித்திருந்தது. ஆனால் அவள் அதை வெளிப்படையாக அவனிடம் கூறவில்லை. இரவு 1 மணிக்கு சோஃபாவில் அமர்ந்து தனது அலுவலக வேலையை பார்த்து கொண்டிருந்தான் செழியன். மகிழினி மொபைல் பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது அவளுக்கு ஒரு வீடியோவும் மெசேஜும் வந்தது. பார்த்ததும் அவள் பயந்து போய் கண்களில் கண்ணீருடன் இருந்தவளுக்கு கண்ணீர் அதிகமாக தன் கண்ணீரை அடக்கிக் கொண்டு குளியலறைக்குள் சென்று ஷவரை ஆன் செய்துவிட்டு அதன் அடியில் அமர்ந்து அழத் தொடங்கினாள். அவசரத்தில் அவள் முழுமையாக ஷவரை திறந்து விட்டதால் தண்ணீர் அதிகமாக வந்து அவளுக்கு இப்போது குளிரத் தொடங்கியது. ஆனால் அவள் எதை பற்றியும் கவலைப்படும் நிலையில் இல்லை. அவள் குளியலறைக்குள் செல்வதை பார்த்த செழியன் 20 நிமிடம் ஆகியும் வராததால் சோஃபாவில் இருந்து எழுந்து கதவை தட்டி அழைக்க எந்த பதிலும் வராததால் செழியனுக்கு பயம் வர வேகமாக கதவை தட்டி திறந்து உள்ளே போய் பார்த்தபோது அவளின் நிலையை கண்டு பதறித்தான் போனான். ஷவருக்கு அடியில் மயங்கி கிடந்தவளை தன் கைகளில் தூக்கி கொண்டு வெளியே வந்து படுக்கையில் படுக்க வைத்து போர்வையை போர்த்துவிட்டு வேகமாக அறையை விட்டு வெளியேறினான். பெண் வேலைக்காரர்களை அழைத்து மகிழினியின் உடைகளை மாற்றுமாறு கூற சிறிது நேரத்தில் அவர்கள் அவளுக்கு உடையை மாற்றிவிட்டு வெளியே வந்தனர். அவர்கள் சென்றதும் மகிழினியின் அருகில் சென்று பார்த்தபோது அவளின் உடலின் நடுக்கம் இன்னும் குறையவில்லை.
உடனே ஆகாஷுக்கு ஃபோன் செய்து வீட்டுக்கு வருமாறு கூறினான். சற்று நேரத்தில் செலியன் வீட்டிற்கு வந்த ஆகாஷ் செலியனை பார்த்து, ஏன் இவ்வளவு அவசரமாக வர சொன்ன செலியா, என்ன ஆச்சு என்று கேட்டான். டேய், உன் கேள்வியெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். மகி மயக்கம் போட்டு விழுந்துட்டா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு முதல்ல பாரு என்று அவனை அழைத்து கொண்டு அறைக்குள் சென்றான். ஆகாஷ் அவளை பரிசோதித்து விட்டு ஊசி போட்டு விட்டு சில மாத்திரைகளை கொடுத்து விட்டு, இதிலேயே ஃபீவர் குறைஞ்சிடும், குறையலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணு என்று சொல்ல, உடனே செலியன், சரி நீ இப்போ கிளம்பு, தேவைப்பட்டா கூப்பிடுறேன் என்று கிண்டலாக கூறி அவனை அனுப்பி வைத்தான். செலியன் அடுத்து ராகவுக்கு ஃபோன் செய்து, உனக்கு சில மருந்துகளை வாட்ஸ்அப் செஞ்சுருக்கேன், அந்த மருந்தை வாங்கி கொண்டு உடனே வீட்டுக்கு வா என்றான். அவனும் 10 நிமிடத்தில் மாத்திரைகளை வாங்கி கொண்டு வந்து செலியனிடம் கொடுக்க, செலியன் வேகமாக மருந்துகளை வாங்கி கொண்டு உள்ளே சென்றபோது ராகவ், சார் பேரை கேட்டா இந்த உலகமே நடுங்கும், ஆனால் இந்த மனுஷன் இப்படி ஒரு பொண்ணுக்காக கவலைப்படுறாரே என்று நினைத்து சிரித்து கொண்டே அந்த இடத்தை விட்டு சென்றான். மேடம் ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். செலியன் மகிழினியின் அருகில் அமர்ந்து அவளை மருந்தை சாப்பிட எழுப்ப அவளும் மெதுவாக எழுந்து மருந்தை சாப்பிட்டாள். மருந்து சாப்பிட்டும் அவளுக்கு காய்ச்சல் குறையாததால் அவள் நடுங்க ஆரம்பிக்க அவன் சட்டென்று அவளின் இதழை சிறை செய்தான். மகிழினியும் ஒருவித மயக்கத்தில் அவனை முத்தமிட சுமார் 20 நிமிடங்கள் வரை அவர்களின் இதழ் முத்தம் நீடித்து கொண்டே இருக்க அவர்கள் இருவரும் ஒருவரை விட்டு விலகவில்லை. இருவருக்கும் மூச்சுவிட சிரமம் ஏற்படவும் இருவரும் சற்றே விலகி நின்றனர். ஆனால் செலியன் தன் சுய கட்டுப்பாட்டை இழந்து அவள் இதழில் இருந்து கழுத்து வரை சிறு சிறு முத்தங்களை கொடுத்தவன் அதற்கு கீழும் இறங்கத் தொடங்க அப்போது அவனது செல்போன் ஒலிக்க சுயநினைவுக்கு வந்தவன் அவளை விட்டு விலகி மகிழினிக்கு மிக அருகில் நிற்பதை பார்த்து உடனே பின்வாங்கி தன் தலையை பிடித்து கொண்டு கட்டிலில் அமர்ந்து அவன் மனதிற்குள், நான் மகியிடம் அவளது சம்மதம் இல்லாமல் அவளை தொடமாட்டேன் என்று சத்தியம் செய்திருந்தேன். இப்போது நான் செய்ததை பார்த்து அவள் தவறாக நினைத்து கொண்டு என்னை விட்டு விலகிவிடுவாளோ? இல்லை இல்லை, அப்படி நினைக்கவே கூடாது என்று நினைத்தவன் தன் எண்ணங்களில் இருந்து வெளியே வந்து டேபிளில் இருந்த ஒரு கிளாஸ் தண்ணீரை எடுத்து மகிழினிக்கு குடிக்க கொடுத்தான். மகிழினி அதற்குள் சுயநினைவுக்கு வந்து இருந்தாலும் அந்த மருந்தின் வீரியத்தால் அவளது உடல் நடுக்கம் நின்றிருந்தது. அவனும் அவளது பார்வையை எதிர்கொள்ளாமல் தவிர்த்து கொண்டிருந்தான். பின்னர் அவள் தண்ணீரை குடித்துவிட்டு செலியனிடம் கிளாஸை நீட்ட அதை வாங்கியவன் அதை மேஜையின் மீது வாங்கி வைத்துவிட்டு வெளியே செல்ல எழுந்தபோது மகிழினி அவனின் கைகளை பிடித்து அவன் கண்களையே பார்த்தாள். அவன் கண்களில் அவளுக்கான காதலை பார்த்தவுடன், நீங்க குற்ற உணர்ச்சியாக தேவையில்லை, நீங்க எதையும் வேணும்னே செய்யலை, நான் உங்கள் மீது கோபமாக இல்லை, ஸோ நீங்க கவலைப்பட வேண்டாம், குற்ற உணர்ச்சியும் வேண்டாம் உங்களுக்கு என்றாள். அவள் கூறியவுடன் அவன் அவளை இறுக்கமாக கட்டிக்கொண்டு, உன்னை காயப்படுத்தினதுக்கு சாரி என்றான். சிறிது நேரம் அப்படியே அவளை கட்டி அணைத்து அமர்ந்திருக்க அவனது அந்த அணைப்பில் குழந்தை போல தூங்க ஆரம்பித்தாள். சிறிது நேரத்திற்கு முன்னர் அவளது முகத்தில் இருந்த பயமும் பதற்றமும் இல்லாமல் மிக தெளிவாக இருந்தாள். அவளை கட்டிலில் படுக்க வைத்து அவளது நெற்றியில் முத்தமிட்டு அவனும் அப்படியே உறங்கி போனான். அவன் உறங்கியவுடன் அவள் கண்களை திறந்து செலியனை பார்த்தாள். ஏனோ அவனின் அந்த நெருக்கம் அவளுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவனிடமிருந்து விலக வேண்டும் என்றுதான் நினைத்தாள். ஆனால் அது சத்தியமாக அவளால் முடியவில்லை. அவள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள எவ்வளவோ முயற்சி செய்தும் அவனுடைய முகத்தில் தெரிந்த அவனின் காதலை அப்படியே ஏற்றுக்கொண்டு அவனது உதடுகளை நோக்கி நெருங்கி தன் உதடுகளை வைத்து மெதுவாக சத்தமில்லாமல் முத்தமிடத் தொடங்கினாள். 1 நிமிடத்திற்கு பிறகு அவனுக்கு தூக்கம் கலைந்து விடுமோ என்ற பயத்தில் பின்வாங்கினாள். அவனின் தூக்கம் கலையவில்லை. ஆனால் அவன் மகிழினியை இன்னும் இருக்க கட்டி அணைத்து தன் முகத்தை அவளது கழுத்தில் புதைத்து கொண்டு அப்படியே தூங்கிவிட்டான். மறுநாள் காலை 5:30 மணிக்கு செலியனுக்கு விழிப்பு வந்ததும் தன் கைகள் மகிழினியின் இடையில் இருப்பதையும் அவளது முகம் தன் நெஞ்சில் புதைந்திருப்பதையும் கண்டு அவனுடைய இதயம் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தது. அவன் அவளது நெற்றியில் முத்தமிட்டு அவளை கட்டி அணைத்து அவளது பிடியிலிருந்து அவனை விடுவித்து கொண்டு குளியலறைக்கு சென்று ஃப்ரெஷ்அப் ஆகிவிட்டு ஜிம்மிற்கு சென்றான். சிறிது நேரத்தில் மகிழினியும் எழுந்து குளித்து மருத்துவமனைக்கு கிளம்பினாள். அங்கே மதியம் தனது அறையில் மகிழினி அமர்ந்து கொண்டு ஒரு நோயாளியின் ரிப்போர்ட்டை பார்த்து கொண்டிருந்த போது அவளது ஃபோன் அடிக்கத் தொடங்க அதை பார்த்து அவளுக்கு முகத்தில் புன்னகை வந்து வேகமாக ஃபோனை எடுத்து பேசத் தொடங்கினாள். சிறிது நேரம் பேசிய பிறகு ஃபோனை வைத்துவிட்டு தன் பர்ஸை எடுத்துக்கொண்டு மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்து கார் டிரைவரிடம் ரெஸ்டாரண்ட்டுக்கு செல்லும்படி கூறினாள். கூடவே ஒரு பாடிகார்டும் வந்தான். ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்று வேகமாக இறங்கி உள்ளே சென்றவள் ஒரு பையனை பார்த்து கட்டி அணைத்து சிரித்து பேசிக்கொண்டிருந்தாள்.
இவளுக்கு தெரியாமல் இவர்களை யாரோ ஒருவர் கோபத்தில் கண்கள் வெறிக்க பார்த்து கொண்டிருந்தார். அவள் பேசிக்கொண்டிருக்கும் அந்த பையன் வேறு யாரும் இல்லை, மகியின் நெருங்கிய நண்பன் ஆதித்யா. இருவரும் 10ஆம் வகுப்பு வரை ஒன்றாகவே படித்து முடித்திருந்தார்கள். இன்றுதான் வெகு நாட்களுக்கு பிறகு சந்திக்கின்றனர். லண்டனில் படிப்பை முடித்துவிட்டு இன்றுதான் இந்தியா திரும்பியிருந்தான். அவன் பார்ப்பதற்கு 6 அடி உயரம், 6 பேக் உடல், பழுப்பு நிற கண்கள். அவனது முகத்தை பார்த்தால் பெண்கள் பைத்தியமாகி விடுவார். அந்த அளவுக்கு அழகாக இருந்தான். ஆதித்யாவும் மகிழினியும் ஒன்றாக சிரித்து பேசிக்கொண்டே பழைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென்று ஆதித்யா மகிழினியின் கையை பிடித்து, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், ஆனால் உன்னை பார்த்தா நீ என்ன மிஸ் பண்ண மாதிரியே தெரியலையே என்று கேட்டான். அவன் கைமேல் தன் மற்றொரு கையை வைத்து, ஆதி, என்னால் இந்த உலகத்தையே மறக்க முடியும், ஆனால் உன்னை என்னால் மறக்கவே முடியாது. நீ என் உயிர், என் குடும்பத்துக்கு பிறகு நீதான் என் உலகம் என்றாள். அவள் கூறியதை கேட்டு ஆதித்யா சிரித்து கொண்டிருக்க, அப்போது ஆதித்யாவுக்கு ஒரு மெசேஜ் வரவும், மகிழினி, நான் உன்னை அப்புறம் வந்து பார்க்குறேன், இப்பொழுது எனக்கு ஒரு கம்பெனியில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது என்று கூறிவிட்டு மகிழினியை கட்டி அணைக்க செல்லும்போது அவனது தோளை பிடித்து பின்னால் இழுத்து மகியை அணைத்து கொண்டான். அவன் வேறு யாரும் இல்லை, செழியன்தான். செழியனை பார்த்த மகி ஒரு நிமிடம் அதிர்ந்தவள் தன் மனதிற்குள், இவன் எப்படி இங்கே வந்தான் என்று அவள் யோசித்து கொண்டிருக்க, சட்டென்று அவளுக்கு தான் ஒரு பாடிகார்டுடன் வந்தது ஞாபகம் வர, அந்த பாடிகார்டு தான் சொல்லியிருப்பான் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள். ஆதித்யா முன்பே மகிழினியை இழுத்து அணைத்து கொண்டான் செழியன். உடனே ஆதித்யா செழியனின் சட்டை காலரை பிடித்து, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட மகியை தொடுவ என்றான் கோபமாக. ஆதித்யா சொல்வதை கேட்டவுடன் செழியன் கோபத்தின் எல்லைக்கே சென்று ஆதித்யாவின் முகத்தில் அறைய போக, அப்போது திடீரென்று மகி அவனுடைய கையை பிடித்து தடுத்தவள், ஆதி, நீ இங்கிருந்து போ, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுகிறேன் என்றாள். உடனே ஆதி, நான் எங்கேயும் போக மாட்டேன், யார் இந்த ஆளு என்று கேட்டான். ஆதி, இதுக்கு மேலே நீ எதுவும் பேசாத, நீ இங்கிருந்து போ, இது என் மேலே சத்தியம் என்றாள். அவள் கூறியதை கேட்ட ஆதியும் செழியனை முறைத்து கொண்டே அங்கிருந்து சென்று விட்டான். உடனே செழியன் மகிழினியை இழுத்து கொண்டு ஒரு லிஃப்டிற்குள் ஏறி கடைசி ஃப்ளோருக்கு பட்டனை அழுத்தியவனது கோபம் அவளது கைகளில் தெரிய அவள் வலியால் துடித்தாள். ப்ளீஸ் என்னை விடுங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது என்று கூறியும் அவனது கோபம் அதிகமாக இருந்ததால் அவனது காதுகளில் அவளின் பேச்சு விழவில்லை. அவளின் தாடியை பிடித்து தன் அருகில் இழுத்தவன், ஏற்கனவே நான் உன்னை எச்சரிச்சிருக்கேன், எந்த ஒரு பையனும் உனக்கு பக்கத்தில் கூட வரக்கூடாதுன்னு என்றான். அவன் அவ்வாறு கூறியதும் அவளோ ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். இந்த அமைதியை செழியனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. செழியனுக்கு கடும் கோபம் வர தொடங்கியதும் அவன் கோபத்தில் மகியின் கழுத்தை பிடித்து கொண்டு வன்மையாக அவளின் இதழை சிறை செய்தான். அவனது முத்தத்தால் மகிழினிக்கு வலி ஏற்பட அவனை நகர்த்த எவ்வளவோ முயற்சி செய்தும் அவளால் முடியாமல் போனது. இந்த செயலால் அவனுக்கு இன்னும் அதிகம் கோபம் வந்தது. முத்தமிடுவதை விட்டுவிட்டு அவளை வேகமாக பின்புறம் தள்ளி சுவரோடு இணைத்து, நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், என்ன தவிர வேற யாராவது உன்னை தொடுறத கூட என்னால் பொறுத்துக்க முடியாது என்றான். அப்போதுதான் மகிக்கு ஆதித்யா தன் கையை பிடித்து சொன்னது ஞாபகம் வரவும் அவள் பயந்து நடுங்க தொடங்கினாள். லிஃப்டில் இருந்து வெளியே வந்தவன் ஒரு அறைக்குள் சென்று கதவை பூட்ட அவளோ அவனை தூரமாக தள்ளிவிட்டு, உங்களுக்கு வெக்கமே இல்லையா, என்கிட்ட இப்படி நடந்துக்காதீங்க என்று கோபத்தில் கத்தினாள். அவளது பேச்சு எதுவும் செழியனின் காதுகளில் விழவில்லை. பக்கத்து அறைக்கு சென்றவன் கோபத்தில் கண்ணு முன்னு தெரியாமல் குடித்துவிட்டு வந்தவனுக்கு தான் என்ன செய்கிறோம் என்று அவனுக்கே புரியவில்லை. அவளை தூக்கி வந்து கட்டிலில் போட்டவன் முகமுழுவதும் வேகமாக முத்தமிட்டு அவளது இதழை வன்மையாக சிறை செய்து உண்ண ஆரம்பித்திருந்தான். இப்போது அவள் மீது படர்ந்தவன் அவளை இருக்க அணைத்தவனது இதழ் இப்பொழுது மகிழினியின் உடல் முழுவதும் நகரத் தொடங்கியது. அவனை தன்னிடமிருந்து பிரிக்க எவ்வளவோ முயன்றும் அவளால் முடியாமல் போக தன் மனதிற்குள், என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் இதை வேணும்னே செய்யலை என்று அழுது கரைந்தாள். அவளின் ஆடைகளுக்கு விடுதலை கொடுத்தவன் அவளது மார்பில் முகம் புதைத்து முத்தமிட்டபடி, யூ ஆர் சோ பியூட்டிஃபுல் பேபி என்று அவளது அழகை வர்ணித்தபடி அந்த மென்மையில் இதழ் பதிக்க பெண்ணவள்தான் இப்போது அவளையும் அறியாமல் அவனுக்கு ஒத்துழைக்க ஆரம்பித்திருந்தாள். அவன் செய்த தீண்டலில் இன்ப வேதனையில் தொலைத்தவள் நேரம் செல்ல செல்ல அதில் வலி கிளம்பவே அவனது முகத்தை பற்றி வலுக்கட்டாயமாக கீழே சரித்து விட்டாள். அவன் கொடுத்த இந்த வேதனையில் அவள் முணங்க ஆரம்பிக்க அந்த முனங்கல் சத்தம் இன்னும் அவனை வதைக்க தன் தீண்டலை ஆழமாக்கிக் கொண்டே சென்றவன்
ஒரு இடம் மிச்சம் வைக்காமல் பாதம் வரை நீடித்தான். பின்பு அவளது முதுகுப்புறத்தை புண்ணாக்க பெண்ணவள் பெட்ஷீட்டை இழுக்க பற்றி தன் உணர்ச்சியில் தவித்துதான் போனாள். இப்படியே இருவரும் சுயநினைவு இல்லாமல் தவித்து கொண்டிருந்த நேரம் தன் உடல் கொண்டு அவளின் உடலை மூட அவளால் வலியை தாழவே முடியவில்லை. ஆ என அறையை அதிரும்படி அவள் கத்திவிட பட்டென அவளை தன் இதழில் பற்றி கொண்டவன் வலுக்கட்டாயமாக தன்னை அவளுள் செலுத்த சத்தியமாக அவளால் முடியவே இல்லை. வலி உயிர் போகவே கண்களில் கண்ணீர் பெருக அதை உணர்ந்தவனுக்கு அதற்கு மேல் அணுக மனம் வரவில்லை. அவ்வளவு போதையிலும் அவளை காயப்படுத்த விரும்பாமல் பிரிந்து விலக அவளோ கண்களில் கண்ணீரோடு ரொம்ப வலிக்குதடா என்றாள் பாவமாக. அதில் மனம் இலகி போனவன் தன் இதழ் கொண்டு அவளது கண்ணீரை துடைத்து விட்டபடி சாரிடி ரொம்ப வலிச்சிடுச்சா என்று இயலாமையோடு கேட்டபடி அவளது இதழில் முத்தமிட்டு சமாதானம் செய்ய அவனின் அந்த செயலில் உருகி கரைந்துதான் போனாள் அவள். அவன் கண்களையே அவள் பார்த்தபடி இருக்க அவனும் தான் அவளையே பார்த்தான். இருவரின் கண்களிலும் ஏதோ ஒன்று இருந்தது. ஏதோ பல ஜென்மங்கள் ஒன்றாக வாழ்ந்த உணர்வு. தங்களுக்குள் ஏதோ ஒரு உணர்வு இருப்பதை உணர்ந்தவன் அவளது நெற்றியில் அழுந்த முத்தமிட்டான். அதன் பின் அவளை சற்று வன்மையாகவே கையாள இந்த தாகத்தை தாழ முடியாத பெண்ணவளும் முனங்களாலும் அவன் மீது நகக்கீரல்களையும் பதித்து தன் உணர்வுகளை வெளிப்படுத்தியிருந்தாள். ஒரு கட்டத்திற்கு மேல் அவனுக்கு ஒத்துழைக்க முடியாமல் எந்த அசைவும் இல்லாமல் அவள் கிடக்க அவனும் சோர்வடைந்து அப்படியே அவள் மீது சரிந்தான். அவன் இதையெல்லாம் அவள் தன் மனைவி என்ற உரிமையோடும் காதலோடும் தான் செய்திருந்தான். ஆனால் அவளால் தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவள் மிகவும் சோர்வடைந்து அப்படியே உறங்கிவிட்டாள். செழியன் அவளது முகத்தை பார்த்து நெற்றியில் முத்தமிட்டு அவளை தன் கைகளில் அணைத்தபடியே அவனும் தூங்கிவிட்டான். மறுநாள் காலை 5:30 மணிக்கு அவனுக்கு விழிப்பு வந்தவுடன் அவளின் நெற்றியில் முத்தமிட்டு அவளுக்கு ஒரு போர்வையை போர்த்திவிட்டு குளியலறைக்கு சென்றான். பின்னர் தயாராகி ஜிம்மிற்கு சென்றவுடன் ராகவுக்கு ஃபோன் செய்து சில விஷயங்களை கூறிவிட்டு ஒர்க் அவுட் செய்ய தொடங்கினான். செய்து முடித்தவுடன் வீட்டிற்கு வந்தவன் அறைக்கு சென்று பார்த்தபோது மகிழினி இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவன் குளியலறைக்கு சென்று மீண்டும் குளித்துவிட்டு அலமாரியில் தனக்கான ஆடைகளை எடுத்து அணிந்து கொண்டு தன் தலைமுடியை சரி செய்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்தான். தன்னிலை மறந்து தூங்கி கண்விழித்தவள் நேரே அவனை பார்த்ததும் அவன் செய்ததை நினைத்து அவனை பார்த்து பயந்து நடுங்கினாள். அவன் எழுந்து அவள் அருகில் செல்ல செல்ல அவள் பயந்து இறுக்கமாக போர்வையை போர்த்தி கொண்டாள். சீக்கிரம் கிளம்பி கீழே வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று கூறிவிட்டு அறையை விட்டு வெளியே சென்றான். மகிழினிக்கு இப்போது தன் நிலையை பார்த்து செழியன் மீது வெறுப்பு வர தொடங்கியது. நேற்று அவன் தன்னிடம் நடந்து கொண்ட விதத்தை நினைத்தவளுக்கு கோபம் வந்தது. அவளின் உடல் முழுவதும் சிவப்பு நிறமாக மாறியிருந்தன. வலியால் துடித்து கொண்டிருந்தாள். அவள் மெதுவாக எழுந்து குளியலறைக்கு சென்று குளித்துவிட்டு உடையை மாற்றிக்கொண்டு கீழே வந்தவள் காலை உணவை சாப்பிட்டு விட்டு எழுந்து மேலே செல்ல எழுந்தபோது ஒரு கடுமையான குரல் கேட்டது. மகிழினி, கீழே வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன்னோட ஐடென்டிட்டி டாக்குமெண்ட்ஸ் எங்கே இருக்குது? கொண்டு வந்து என்கிட்ட கொடு என்றான். உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம் என்று கேட்டாள். நாம் இன்னைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம், அதனால தான் கேட்குறேன் என்று பதிலை கேட்டவுடன் அதிர்ச்சி அடைந்து நின்றாள். நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நேற்று நீங்கள் நடந்துக்கிட்ட விதத்துக்கு நான் உங்களை கல்யாணம் செஞ்சுக்குவேன்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளும் அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டேன். நீங்கள் இந்த உலகத்துக்கே ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு திமிரு பிடிச்ச மனுஷன். உங்களோட கோபத்தால் எந்த ஒரு பொண்ணுக்கிட்டையும் எல்லை மீறி நடந்துப்பீங்க. நீங்கள் என்கிட்ட நடந்துக்கிட்ட விதத்துக்கு இங்கே இருக்கவே எனக்கு பிடிக்கலை என்று கோபமாக கூறியவள் வெளியே போக கதவை திறக்க சட்டென்று அவளின் கையை பிடித்து இழுத்து அணைத்து கொண்டான். செழியன் தன்னருகே இழுத்து, உன்னை தவிர வேறு எந்த பொண்ணையும் நான் தொட்டது கூட இல்லை. நீ இப்படி பேசுறது என்னோட காதலை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கு. நான் உன்கிட்ட நடந்துக்கிட்டது வற்புறுத்தலாக கூட இருக்கலாம், ஆனால் அது என் காதல் மட்டும்தான். நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன் உடம்புல ஒவ்வொரு பகுதியும் எனக்கு மட்டுமே சொந்தம் அப்படின்னு நினச்சிதான் நான் எடுத்துக்கிட்டது என்றான். இந்த வார்த்தையை கேட்டதும் மகிழினிக்கு கோபம் கொஞ்சம் குறைந்து எந்த பதிலும் சொல்ல முடியாமல் நின்றாள். அப்போது அவனுடைய பார்வை அவளின் கழுத்தில் இருந்த லவ் பைட்ஸ் மீது விழுந்தது. அவன் நேற்று இரவு கோபத்தில் அவளுக்கு கொடுத்ததை நினைத்து வருந்தி அவளை அமர வைத்து வேலைக்காரர்களிடம் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்து வர சொன்னான். பெட்டியில் இருந்து ஆயின்மெண்ட்டை எடுத்து அவளின் கழுத்தில் தடவ தொடங்கினான். இதை கண்ணிமைக்காமல் மகிழினி பார்த்து கொண்டிருந்தாள். செழியனோ, இப்போது என்ன, நீ திருமணம் செய்து கொள்ள தயாரா இருக்கியா என்று கேட்க, இதை பற்றி யோசிப்பதற்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் என்றாள்.
சரி, உனக்கு நான் 2 நாள் டைம் தரேன். அதுக்குள்ளே நீ யோசிச்சு என்ன முடிவெடுக்கணும்னு சொல்லு. எப்படியும் என்னால் இனி உன்னை விட்டு இருக்க முடியாது. ஒருவேளை நீ என்ன வேணாம்னு சொன்னாலும் நான் உன்னை எங்கேயும் போக விட மாட்டேன் என்று கூறி அவளது இதழ்களில் மென்மையாக முத்தமிட, அப்போது திடீரென்று அங்கு ஏதோ ஒரு பொருள் பலத்த சத்தத்துடன் கீழே விழும் சத்தம் கேட்டது. செழியன் திரும்பி பார்த்து அதிர்ச்சி அடைந்து நின்றான். இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.